ஹலோ வணக்கம். இப்ப நம்ம வந்திருக்க இடம் வந்து மதுரை காந்தி மியூசியம். இப்ப நம்ம யூடியூப் சேனல் பிளாக் செந்தில் யூடியூப் சேனலுக்காக நமது பல வருடங்கள் நம்ம 71 வருடங்களாக மாபெரும் இப்பொழுது ஆன்மீக பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய பெயர் வந்து செல்வி கே விசாலட்சி அம்மா. அவங்க வந்து தொடர்ந்து வந்து ஆன்மீகத்தை வந்து வளர்த்து வர்றாங்க. அவங்க மூலியமா வந்து ஏகப்பட்ட பேர் இங்க நிறைய கூடியிருக்காங்க. நாளை கழிச்சு திங்கட்கிழமை மதுரையில் உள்ள மேயர், மதுரை கலெக்டர் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிறாங்க. அந்த இதுல வந்து 7108 திருவிளக்கு பூஜை நடக்குது. அந்த அம்மாட்ட வந்து இதோடைய விவரத்தை வந்து இப்ப கேட்போம். அம்மா விசாலட்சி அம்மா, இந்த பஜனை நடக்கிறது, இந்த விளக்கு பூஜையை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்கம்மா. அன்புமிக்க சகோதரிகளுக்கு, சகோதரர்களுக்கு, மதுரை வாழ் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, இந்த திருப்பாவை திருவம்பாவை இசைப்பள்ளி என்பது 71 ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். பெண்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்ற நாட்டு நலம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் 71வது ஆண்டு இந்த வருஷம் இதை சிறப்பிக்க வேண்டும் என்று 7108 திருவிளக்கு வழிபாடு மதுரை காந்தி மியூசியத்தில் நடத்த இருக்கின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை 16/12/2024 மாலை 6 மணிக்கு. அதற்கு முன்னதாக ஒரு 300 சுமங்கலி பூஜை நடத்துகின்றோம். இது தொடர்ந்து நாங்கள் 4வது பெரிய விளக்கு வழிபாடு 2003 ஒரு 10,008 செய்தோம் தமுக மைதானத்தில். 2008 மறுபடியும் ஒரு 10,008 திருவிளக்கு வழிபாடு. 2013 15,000 திருவிளக்கு வழிபாடு தமுக மைதானத்தில் நடத்தி இருக்கின்றோம். இது 71வது ஆண்டு என்பதால் இது 7108 என்று போட்டு வழிபாடு செய்ய இருக்கின்றோம். மக்கள் அனைவரும் இருக்க அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இதன் மூலமாக அறிவிப்பு விடுக்கின்றோம். எல்லாரும் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்து விளக்கு பூஜையை நன்றாக நடத்தி கொடுத்து மதுரை வளமாக இருக்க வேண்டும், தமிழகம் வளமாக இருக்க வேண்டும், மக்கள் நல்வாழ்வு வேண்டும். மழை நிறைய கொடுத்துருக்கா இப்போ, ஆனா நாளை மறுதினம் மழை இல்லாமல் இருந்து நடத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். அன்னை மீனாட்சி பிரார்த்தனை பண்ணுகின்றோம். எல்லோருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசின கேட்டீங்க அந்த அம்மா பாருங்க. உண்மையிலே அந்த அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் பண்றப்ப அந்த அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 85 வயசுக்கு மேல இருக்கும் கண்டிப்பாக. உண்மையிலே வந்து நம்ம வந்து இங்க வந்திருக்காங்க அந்த அம்மாவை நினைச்சோம்னா எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எதிர்பாராம வந்தோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறக்காண்டி இங்கே டிஸ்டன்ஸ்காண்டி வந்தோம். அன்னதானம் பண்ணுறாங்க. பட் பாருங்க, அவங்க வந்து ஏகப்பட்ட பேருக்கு இந்த 3 நாள் ஃபங்க்ஷனு, 4 கழிச்சு தான் ஃபங்க்ஷனு. பாருங்க, காலையிலேருந்தே சாப்பாடு. இங்கே வந்திருக்க மதுரை மக்கள் மட்டும் இல்லை, அருப்புக்கோட்டை, விருதுநகர் உழவர பணிகள். உண்மையிலே வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு எல்லாமே. எங்கள் அம்மா இறந்து 6 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இதை பார்த்துட்டு இன்னைக்கு யூடியூப் சேனல் இது வந்துடும். இதை வந்து பார்த்துட்டு மதுரை மட்டும் இல்லை, மதுரை பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு நாளை கழிச்சு சாயங்காலம் மதுரையில் உள்ள விஐபிகள் எல்லாம் வர்றாங்க. எல்லாரும் விளக்கு பூஜையில் கலந்துக்கிறோன்னுட்டு சொல்கிறேன். மற்றும் புதுமுக நடிகர்கள் வந்திருக்காங்க. அப்பா பாலாஜி, இவங்க நிறையா பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். மீண்டும் உங்களை நாளை மறுநாள் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். பிளாக் செந்தில். நன்றி, வணக்கம்.